ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி ராமானுஷரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எத்ராஜஜீய சுவாமியின் நிர்ஹேதுக கிருப்பையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்களும் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் மிகவும் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது பக்தாமிர்தம் என்ற தலைப்பில் சுவாமி நம்மாழ்வார் திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு மே மாதம் 14ஆம் தேதி முதல் சிறப்பு உபன்யாசத் தொடர் நடைபெற வேண்டும் என்பது நம் ஜிய சுவாமியின் திருவுள்ளம். அதற்கு அனுகுணமாக நம்முடைய ஸ்ரீமடத்தில் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற கிரந்தத்திலிருந்து அனுதினமும் ஒரு பாசுரத்தை பல்வேறு மகனீயர்கள் தினமும் காலை 7:30 மணிக்கு ஆன்லைனில் சாதிக்க இருக்கிறார்கள். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த சிறப்பு உபன்யாசத் தொடரை கேட்டு பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்னே. श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्रियोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे. வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் எண்ணேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். பக்தாமிருதம் என்கிற இந்த அழகான தொடர் மூலமாக கண்ணினும் சிறுத்தாம்பின் அர்த்தங்களையெல்லாம் உலகறியச் செய்து இப்படி திவ்ய சங்கல்பம் செய்த யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளில் அடியேனினுடைய சாஷ்டாங்க பிரணாமத்தை முதற்கண் தெரிவித்து கொண்டு இங்கிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடித்தாமரைகளிலுமே அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணினும் சிறுத்தாம்பு என்றாலே அது மிகவும் உயர்ந்த கிரந்தம். நமப் பதார்த்தத்தை வெளியிடக்கூடிய கிரந்தம், ததிய சேஷத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு அழகான அருளிச் செயல். இதை அறிந்து அருளிச் செயலோடு நம் ஆச்சாரியர்கள் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பையும் கோர்த்து வைத்தார்கள் என்பதையெல்லாம் அனுபவித்து வந்தோம். இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு அதனுடைய அர்த்தங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் மனதிலே ஆழமாக பதிந்த ஒன்று. அதுவும் நம்முடைய சரமாச்சாரியரான மணவாள மாமுனிகளுக்கு இந்த மதுரகவி நிஷ்டை, மதுரகவி சொல்லாகிற இந்த கண்ணினும் சிறுத்தாம்பிலே ஊத்தம் அதிகம். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு அருளி செய்தாரே தாமே. அந்த மாதிரி மணவாள மாமுனிகளுக்கு இந்த கண்ணினும் சிறுத்தாம்பிலே ஒரு நிலையான ஈடுபாடு எப்பொழுதுமே உண்டு. இதை காட்டும் விதமாக இன்னும் திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அத்தியன உற்சவம் என்று சொல்லப்படுகிற பெரிய திருநாளிலே மார்கழி மாதத்திலே அரையர் சுவாமிகள் இசையோடு அருளிச் செயலை எம்பெருமான் முன்பு விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் திருமேனிக்கு பாங்காக சாத்துப்புடி என்கிற சந்தனமும் திருமிடற்றுக்காக வெத்திலைப்பாக்கும் அந்தந்த சன்னதிகளிலிருந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அதாவது இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியை அவர்கள் இசைத்தார்களாகில் பெரியாழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சந்நிதியிலிருந்து அவர்களுக்கு இந்த மரியாதைகள் செய்யப்படுகிறது. திருவாய்மொழியை இசைக்கும் பொழுது நம்மாழ்வாரின் சந்நிதியிலிருந்து இந்த மரியாதைகள் செய்யப்படுகிறது. திருமொழி சொல்லும் பொழுது திருமங்கையாழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியிலிருந்து இந்த மரியாதைகள் செய்யப்படுகிறது. இப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்தந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை அருளி செய்யும் பொழுது அந்தந்த ஆழ்வார்கள் சந்நிதியிலிருந்து ஆழ்வார்கள் ஸ்தானத்திலிருந்து இந்த பாசுரங்களை விண்ணப்பிக்கக்கூடிய அரையர் சுவாமிகளுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கிறதுன்னு புரிந்து கொள்கிறோம். அந்த மாதிரி கண்ணினும் சிறுத்தாம்பு அரையர்கள் 6ஆம் திருநாள் அன்று விண்ணப்பிக்கிறார்கள்.
இந்த கண்ணினுஞ்சிறுத்தாம்பு விண்ணப்பிக்கும் பொழுது என்ன நடக்க வேண்டும்? மதுரகவி ஆழ்வார் சந்நிதியிலிருந்து இந்த அரையர் சுவாமிகளுக்கு மரியாதை ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி நடப்பதில்லை. மாறாக என்ன நடக்கிறதென்னால், கண்ணினுஞ்சிறுத்தாம்பு அரையர் சுவாமிகள் விண்ணப்பிக்கும் பொழுது மணவாள மாமுனிகள் சந்நிதியிலிருந்து அந்த சன்னதியை பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து, அந்த அர்ச்சகர்கள் வந்து அரையர் சுவாமிகளுக்கு மரியாதையை செய்கிறார்கள். இப்போ எவ்வளவு ஏத்தம் மணவாள மாமுனிகளுக்குன்னு பார்த்தா, கண்ணினுஞ்சிறுத்தாம்பை மதுரகவி ஆழ்வாரிடமிருந்து எடுத்து மாமுனிகளுக்கே ஒப்படைத்தார் போலே மாமுனிகளுக்கு கண்ணினுஞ்சிறுத்தாம்பில் இருக்கக்கூடிய ஊத்தம் நாம் காணலாம். இப்போ மணவாள மாமுனிகள் தான் கண்ணினுஞ்சிறுத்தாம்புக்கு மரியாதை செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு கண்ணினுஞ்சிறுத்தாம்பிலே ஊன்னி இருந்தார் மணவாள மாமுனிகள். அப்படி நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் மிகவும் மதிப்போடு வைத்து கொண்டிருந்த ஒரு இரகசியமான அருளி செயல் கண்ணினுஞ்சிறுத்தாம்பு. இந்த கண்ணினுஞ்சிறுத்தாம்பிலே மிகவும் முக்கியமான பாசுரம் எது என்று பார்த்தால் 9ஆம் பாசுரம். அந்த 9ஆம் பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க தொடங்கலாம். இதற்கு முந்தின பாசுரத்திலே அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன்னு அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். இப்படி அருளி செய்த உடனே அடுத்த பாசுரமான 9ஆம் பாசுரத்திலே எப்படி அருள் செய்தார் ஆழ்வார்? இப்போ ஆழ்வாரினுடைய அருள் உபகாரம் என்பது மிகவும் உயர்ந்ததுன்னு காட்டினர். அந்த உபகார பிரகாரம் என்ன, எப்படி ஆழ்வார் நமக்கு உதவி புரிந்தாருங்கிறதை இந்த 9ஆம் பாசுரத்திலிருந்து நாம் அறியும் வண்ணம் நமக்கு மதுரகவி ஆழ்வார் சுஸ்பஷ்டமாக காட்டி கொடுக்கிறார். அப்படி மதுரகவி ஆழ்வார் என்ன காட்டினார் இந்த 9ஆம் பாசுரத்திலே என்று பார்ப்போம். ஆச்சாரியன் செய்த உபகாரமும் அதற்கு நாம் செய்யக்கூடிய கிருத்தஜ்ஞத்தையும் நம் சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியம். இப்போ ஆச்சாரியனுடைய வேஷம் என்றாலே அது கிருபையே வடிவாக இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன். மாறாக சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் செய்த கிருபைக்கும் உபகாரத்துக்கும் தோத்து கிருத்தஜ்ஞத்தையே வேஷமாக உடையவனாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆச்சாரிய சிஷ்ய லட்சணங்களை இந்த பாசுரத்தாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் மதுரகவிகள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபன் எந்நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்னே என்று பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை அடியேன் யதாமதி விண்ணப்பிக்கிறேன். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று ஆழ்வார் தாம் மதுரகவிகளுக்கு செய்த உபகாரத்தை இந்த அடிகளாலே மதுரகவிகள் அழகாக காண்பிக்கிறார். அருளினான் அவ்வருமறையின் பொருள்னு முந்தின பாசுரத்திலேயே சூச்சிப்பித்தார். அப்படி இருந்தும் இந்த இடத்திலே தெளிவாக காட்டுகிறார் மதுரகவிகள். என்ன உபகாரம் செய்தார் ஆழ்வார்? வேதத்தின் உட்பொருளை மதுரகவிகள் நெஞ்சிலே ஆழ்வார் நிறுத்தினாராம். எப்படி நிறுத்தினார்னா அனுஷ்டான பரியந்தமாக நிறுத்துகிறார். இப்போ உபதேசம்ங்கிறது அனைவரும் பண்ணுகிறார்கள். இப்போ வாய் படைத்தவர்கள் எல்லாம் உபதேசிக்கிறார்கள் இந்த கலிகாலத்தில். இப்போ வாயின்னு ஒன்று இருந்தால் போரும், ஞானம்னு ஒன்று இருக்க வேண்டாம், வாய் இருந்தால் போரும்னு உபதேசிக்கக்கூடிய இந்த காலத்திலே ஆழ்வார் வேதத்தின் தாத்பரியங்களை உபதேசத்தோடு நிறுத்தாமல் அனுஷ்டான பரியந்தமாக ஆக்கி கொடுத்தார் மதுரகவிகளுக்கு என்று இந்த உபகார பிரகாரத்தை கூறுகிறார் மதுரகவிகள். என்ன அருளி செய்தார் ஆழ்வார்? அது எப்படி அனுஷ்டான பரியந்தமாக மதுரகவிகளுக்கு ஆயிற்று என்பதை நாம் பார்க்கலாம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். இப்போ மிக்க வேதியர் என்பதிலே 3 பகுதிகள் உள்ளன. வேதம்னு ஒன்று, வேதியர்னு ஒருவர், மிக்க வேதியர்னு ஒருவர். இப்போ வேதம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா சர்வ பிரமாண சிரேஷ்டமானது வேதம். எப்படி சர்வ வஸ்துக்களிலும் எம்பெருமான் சிரேஷ்டனாக இருக்கிறானோ அப்படி அந்த சர்வ பிரமேயங்களையும் அறிவிக்கக்கூடிய பிரமாணங்களுக்குள்ளே வேதமானது தலை சிறந்த பிரமாணமாக ஆகிறது.
பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் என்று 3 வகையாக பிரமாணங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்குள்ளே இந்த பிரத்யக்ஷம் என்பது கண்ணாலே நாம் காணக்கூடிய வஸ்துக்கள் மற்றும் இந்திரியங்களினாலே அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களிலே பிரமாணமாக ஆகிறது. அப்படி இந்திரியங்களினாலே பார்க்க முடியாத, அனுபவிக்க முடியாத வஸ்துக்களிலே அனுமானம் என்பது பிரமாணமாக ஆகிறது, அறிவை ஏற்படுத்துகிறது. அதீந்திரியமான வஸ்துக்களிலே வேதம் பிரமாணமாக ஆகிறதுன்னு ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். இப்போ இந்த பிரத்யக்ஷத்தினாலும் அனுமானத்தினாலும் ஒரு காலம் அறிய ஒண்ணாத வஸ்துக்களான எம்பெருமான், நித்திய விபூதி முதலான வஸ்துக்களை வேதம் காட்டி கொடுக்கிறது. ஆகையாலே இந்த வேதமானது உத்கிருஷ்டமான பிரமாணம், தலை சிறந்த பிரமாணம் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட வேதத்தை உடையவர்கள் வேதியர்கள். பலரும் பல பாஹ்ய மதங்கள், குதிருஷ்டி மதங்கள்னு பாரத தேசத்திலே எழுந்திருந்தன. அதில் வேதம் பொய், வேதம் இல்லை என்று கூறக்கூடியவர்கள் பலர். அவர்களை புறம் தள்ளி சிலர் வேதத்தை ஒப்புக்கொண்டார்கள். வேதம் உண்டு, வேதம் பிரமாணம், வேதம் சொல்வது உண்மைன்னு ஏற்றுக்கொண்டால் கூட என்ன ஆயிற்றுன்னா, வேதத்தில் இருக்கிற சில பொருள்கள், அதாவது அவர்கள் மனசுக்கு பட்டது சரி, அவர்களுக்கு மனது ஒவ்வாதது தவறுன்னு வேதத்திலே ஒரு பாகம் பண்ண தொடங்கினார்கள் பலரும். இப்போ நாமும் இருக்கிறோம், பல பேரும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். வேதத்தில் எம்பெருமான் சொல்லப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். எம்பெருமானை சேவிப்பது, தொழுவது எல்லாம் செய்வார்கள். இதே வேதத்தில் தான் ஆச்சாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை கடைபிடிக்கணும்னா அப்போ அவர்களுக்கு மனசு அதில் போவாது, அதெல்லாம் வேண்டாம் என்று வேதத்திலே தம் மனதுக்கு பிடித்தமான பாகத்தை பிரமாணமாகவும் தம் மனதுக்கு ஒவ்வாத பாகத்தை அப்பிரமாணமாகவும் நினைக்கக்கூடியவர்கள் இன்னும் உள்ளார்கள், அன்னும் இருந்தார்கள். அப்படி அன்னும் இன்னுமாக வேதத்தை பாகம் பாகமாக ஒப்புக்கொண்ட பலரும் இருந்தார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் சிலர் வேதத்திலே கூறப்பட்ட எம்பெருமானை நான் அனுமானத்தினாலே சாதிக்கிறேன்னு நினைத்து கொண்டு திரிந்தார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வேதமே பிரமாணம். வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் வேதத்தாலே மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய மற்றொரு பிரமாணத்தினாலே நாம் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்திலே ஸ்வர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, பாபம் உண்டு, புண்ணியம் உண்டு, மேலுலகம் உண்டு, இந்த பிறப்பை தாண்டி ஒரு இடம் உண்டு, ஆத்மான்னு ஒருவன் உள்ளான், இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவானவன் வேறுபட்டவன் என்றெல்லாம் வேதம் கூறியதாகில் அதை அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்டதினாலேயே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வேதைக்க நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதியர்கள். இந்த வேதியர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆத்மான்னு ஒருவன் இருக்கிறான், அந்த ஆத்மா இந்த தேகம் இல்லாத பொழுதும் அவன் இருப்பான், இந்த தேகம் முடிந்த பிறகும் இந்த ஆத்மாவானவன் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வான். அப்படி நரகத்திற்கு செல்லாமல் இந்த ஆத்மாவை தடுப்பதுதான் நமக்கு காரியம் என்று பல புண்ணிய காரியங்களை செய்து ஜோதிஷ்டோமாதிகளாலே ஸ்வர்க்கத்தை புருஷார்த்தமாக நிச்சயித்து நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். என்ன துக்கேன சம்பின்னம் என்ன கிரஸ்தம் அனந்தரம்னு எப்பொழுதும் துக்கமில்லாதது சொர்க்கம் என்று வேதம் கூறியிருக்கிறது. ஆகையாலே நாம் ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும்னு அதிலே எத்தனித்து ஸ்வர்க்கம்தான் நமக்கு வேண்டும்னு அதற்காக புண்ணிய கர்மங்களை சேர்த்து புண்ணியத்தை சஞ்சயித்து அந்த புண்ணிய பலத்தினாலே ஸ்வர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் வேதியர்கள். அப்போ இந்த வேதியர்களுக்கு, வேதத்தை உடையவர்களுக்கு வேதமே பிரமாணம். புலையரம் ஆகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதான் என்று ஆழ்வார் அருளி செய்தபடியே வேதைக்க நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதியர்கள். இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருன்னா மிக்க வேதியர்கள். ஆழ்வார் தாமும் மிக்கார் வேத விமலர்னு அருளி செய்தார். அதை அடி ஒற்றி மதுரகவிகளும் மிக்க வேதியர்கள்னு சொல்கிறார். அது என்ன மிக்க வேதியர்கள்? வேதத்தின் பொருளை அவர்கள் மேலாக அறிந்தவர்கள் வேதியர்கள். வேதத்தின்
சாரமான பொருளை அறிந்தவர்கள் மிக்க வேதியர்கள். வேதத்துக்கு எது சாரம் என்றால், வேதம் வெறும்ன சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ வழிகாட்ட வந்ததில்லை. வேதமானது இந்த சம்சார சம்பந்தத்தை அறுத்து நமக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக வந்தது என்பதை அறிந்து கொண்டு, நமக்கு பரம புருஷார்த்தம், நாம் அடைய வேண்டிய இலக்கு மோட்சம் என்பதை நிச்சயித்து இந்த மோட்சத்தை நாம் அடையணும். இந்த மோட்சம் போர்வதற்கு என்ன வழின்னு வேதத்திலே தேடி அதிலே உபாசனங்கள் என்ன, இந்த வேதத்தின் உபபிரமணங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலே கூறப்பட்ட ஞான பக்தி கர்ம யோகங்கள் என்ன, க்ஷேத்திரவாசம் என்ன, தீர்த்த யாத்திரை, இன்னும் நாம சங்கீர்த்தனங்கள் முதலான உபாயங்களிலே நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்களும், முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யேன்னு வேதமே காட்டி கொடுத்த சரணாகதி மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் மிக்க வேதியர்கள். இப்போ வேதியர்களை காட்டிலும் மிக்க வேதியர்களுக்கு என்ன ஏத்தம்னா, பரமபுருஷ லட்சணமான பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சத்தை ஆசைப்பட்டு அந்த மோட்சத்தை அடைவதற்கு உண்டான உபாயங்களிலே ஏதோ ஒன்றிலே நிற்கக்கூடியவர்கள் மிக்க வேதியர்கள். இப்போ இப்படி வேதியர்கள், மிக்க வேதியர்களின் தனம் எது, இவர்களுக்கு சொத்து எதுன்னா இவர்களுடையது தான் வேதம்னு காட்டுகிறார். இப்போ வேதத்தை உடையவர்கள் வேதியர்கள், வேதியர்களுடையது வேதம் என்று பரஸ்பரம் இப்படி நிரூபிக்க வேண்டும்படி இருக்கக்கூடியது இந்த ரெண்டு வஸ்துக்களும். இப்போ இந்த வேதத்தை சொல்லும் பொழுது நல்ல உயர்ந்த பகவத் விஷயத்திலே ஞானமுடைய பிராமண அந்தணர்களின் மாடாக இருக்கக்கூடியது, சொத்தாக இருக்கக்கூடியது இந்த வேதம்னு சொல்லும்படிக்கு இந்த வேதமானது அமைந்திருக்கிறது. மிக்க வேதியர் வேதம். இந்த வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு மதுரகவிகள் சாதிக்கிறார். வேதத்திற்கு ஒரு பொருள் உண்டு. வேதத்திற்கு ஒரு பொருள் என்னது? ஆராய்ந்து பார்த்தால் கண்ணனெம்பெருமான் தானே அருளி செய்கிறான், வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா என்று. இப்போ வேதத்திற்கு பொருள் கண்ணன் தான். கண்ணன் தான் தர்மம், கண்ணன் தான் வேதப்பொருள். வேதப்பொருளே என் வேங்கடவான்னு ஆழ்வார் தாமும் அருளி செய்தார். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்குன்னு வேதாந்த பொருளும் எம்பெருமான் தான். அப்படி சர்வ வேதங்களினாலே எம்பெருமான் தானே சொல்லப்படுகிறான். இப்படிப்பட்ட வேத பொருளான எம்பெருமானை ஆழ்வார் மதுரகவிகளுக்கு கொடுத்தாரான்னா இல்லை, இந்த வேதத்தின் உட்பொருளை கொடுக்கிறார். வேதத்திற்கு எது உட்பொருள் என்று ஆராய்ந்து பார்த்தால் வேதத்தின் சாரமான அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார் தமிழாக ஆக்குகிறார். இப்போ திருவாய்மொழின்னு ஒரு திவ்ய பிரபந்தம் அவதரிக்கிறது. இப்போ இந்த தமிழ் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுன்னா, அந்த சம்ஸ்கிருத வேதத்தின் சாரமான அர்த்தங்கள் மட்டும். இப்போ அசாரத்தை எல்லாம் கழித்து விட்டார் ஆழ்வார், பெரும்பாலும் கழித்து விட்டார், எதுவுமே கிடையாது. இப்போ வேதங்களில் புருஷார்த்தம்ங்கிறது 4 வகைப்பட்டு இருக்கும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு. இப்போ தர்மத்துக்காக பிரயத்தனப்படலாம், புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம். அதற்கு மேலே புண்ணிய பலனாக செல்வங்கள் சேரும். அந்த செல்வத்தினாலே மறுபடியும் யாகங்களை பண்ணி புண்ணியத்தையே சேர்த்து ஸ்வர்க்கத்திற்கு சென்று அதிகமான காமத்தை அனுபவிக்கலாம். இல்லையாகில் இந்த லோகத்திலேயே காமத்தை அனுபவிக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குமே ஆகில் அது மோட்சம்னு அது தனியாக தள்ளி வைத்திருக்கிறது வேதம். இப்போ இந்த 4மே புருஷார்த்தங்கள். இந்த 4ஐ அடைவதற்கும் என்னென்ன வழி என்பதை வேதம் கூறும். இப்போ ஒருவர் இந்த 4லே ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான உபாயங்களை வேதம் கூறியபடிக்கு அனுஷ்டித்தால் அவர்களுக்கு அந்தந்த புருஷார்த்தங்கள் சித்திக்கும். அவர்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, இந்த யாகங்களை செய், இந்த யாகங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பசு வேணுமா, பசுக்குண்டான யாகங்கள். மழை வேணுமா, இல்லை செல்வம் வேண்டுமா, இல்லை இந்திர பதவி வேண்டுமா, சந்திர பதவி வேணுமா, ருத்ர பதவி வேணுமா, பிரம்ம பதவி வேண்டுமா, எது வேண்டுமோ அதற்குன்னு உண்டான புண்ணியங்களை செய்தால் உனக்கு வேண்டுவது கிடைக்கும்னு வேதங்கள் இவ்வாறாக ஓதி வைத்தது. ஆழ்வார்
இதிலே அசாரமான அம்சங்கள் மூன்றையும் கழித்தார். தர்மம், அர்த்தம், காமம் மூன்றையும் கழித்து மோட்சம் மட்டும்தான் புருஷார்த்தம். உண்மையிலே காமமோ அர்த்தமோ தர்மமோ புருஷார்த்தம் அல்லன்னு கழித்தார். நாம் பொதுவாகவே ஆராய்ந்து பார்த்தால் காமமும் மோட்சமும் தான் புருஷார்த்தம்னு தெரியும். ஏன்னா தர்மத்தை கொண்டு நாம் காமத்தை தான் அடைகிறோம், அதாவது ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்கிறோம். அர்த்தத்தை கொண்டும் செல்வத்தை கொண்டும் நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு எத்தனிக்கிறோம். செல்வமே புருஷார்த்தமாக ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காமத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை மட்டுமே புருஷார்த்தமாக விதிக்காமல் இதை புறம் தள்ளி மோட்சம் மட்டுமே புருஷார்த்தம், அந்த மோட்சத்திலும் எம்பெருமான் திருவடிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம், எம்பெருமான் நம்மை ஏவி கைங்கரியம் கொள்ளுவதுதான் நமக்கு புருஷார்த்தம், தனக்கேயாக எனை கொள்ளுமீதே என்று ஆழ்வார் இதை புருஷார்த்தத்திலே நிர்ணயித்தார். இப்படி வேதங்களை காட்டிலும் அதிலே வேதங்களில் இருக்கக்கூடிய அசாரமான அம்சங்களை எல்லாம் புறம் தள்ளி சாரமான அம்சத்தை மட்டும்தான் திருவாய்மொழி நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி வேதம் நம்மை சுதந்திரனாக வைத்து வார்த்தை சொல்லும். திருவாய்மொழி இந்த ஆத்மாவானவன் எம்பெருமானுக்கு அனன்யாருக சேஷன், எம்பெருமானுக்கே எப்பொழுதும் அடிமைப்பட்டவன்னு இப்படி காண்பித்தார் ஆழ்வார். வேதம் பற்பல தேவதைகளை சேர்த்து ஸ்தோத்திரம் செய்யும். அப்படி இல்லாமல் எம்பெருமான் வாய் படைத்த பிரயோஜனம் எம்பெருமானை மட்டும்தான் பாடுதல் என்று ஆழ்வார் பகவத் ஸ்வரூபத்தை விசேஷித்து காண்பித்தார் திருவாய்மொழியினாலே. இப்படி ஆழ்வார் அசாரமான அர்த்த பஞ்சகத்திலும் உள்ள அசாரமான அம்சங்களை கழித்து சாரமாக வேதத்தின் தாத்பரியம் என்ன, வேத பொருள் என்ன என்பதை நமக்காக காண்பித்தார் இந்த திருவாய்மொழியினாலே. உண்மையில் வேதத்திற்கும் தர்ம அர்த்த காமங்களிலேலாம் நோக்கில்லை. நோக்கில்லாமல் ஏதோ ஒரு வகையிலே இவன் வாழ்கிறான் என்னால் வாழும்போது ஒரு முறைப்படி வாழ வேண்டும், பிற்காலத்திலே இதை அனுஷ்டித்து அவனுக்கு ஒரு சமயத்திலே மோட்சமானது ஏற்படலாம்ங்கிற ஒரு நப்பாசையிலே தான் வேதமும் இவ்வளவு புருஷார்த்தங்களையும் ஓதி வைத்தது. அதனால்தான் திருவாய்மொழி வேதத்தின் சாரமான பாகம் என்று கூறப்படுகிறது. இப்போ சாரமான திருவாய்மொழியிலே ஆழ்வார் வேத பொருளான எம்பெருமானை பெரும்பாலும் பாடினார். இப்போ வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யகான் எம்பெருமான் சாதித்த வண்ணம் எம்பெருமானையே ஆழ்வார் பாடினார். இப்படி அருளி செய்த ஆழ்வார் வெறும்னா இந்த வேத பொருளை மட்டும் அருளி செய்து விட்டு இருந்தாருன்னா மதுரகவிகளுக்கு ஒன்றும் இல்லை. ஆழ்வார் அதில் என்ன பண்ணிட்டார், 2 திருவாய்மொழிகள் விசேஷித்து பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்று இந்த 2 திருவாய்மொழிகளினாலே ஆழ்வார் வேதத்தின் உட்பொருளை பாடினார். இப்போ வேத பொருளான எம்பெருமான் இருக்கிறானே, இது புறப்பொருள். இப்போ எந்த ஒரு கவிதை எடுத்தாலும் புறப்பொருள்னு ஒன்று இருக்கும், உட்பொருள்னு ஒன்று இருக்கும். எந்த ஒரு வார்த்தைக்குமே நம்ம இப்போ வைக்கிறோம்ல, உள்ள அர்த்தம் கர்ப்பிதமாக இருக்கிறது பற்பல வார்த்தைகளுக்கும். இப்போ ஒருவருக்கு ஒருத்தரை தடுக்க வேண்டும்னு ஆசை. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கா. இப்போ கணவன் எங்கேயோ வெளில போகிறேன்னு சொல்கிறார். இப்போ மனைவி வெளில போகிறேலா, சரி போயிட்டு வாங்கோ, போங்கோ போங்கோ இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்னா அதற்கு மேலான பொருள் என்ன அர்த்தம், போயிட்டு வாங்கோன்னு அர்த்தம். ஆனால் உட்பொருள் என்ன புரிந்து கொள்ளணும், போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்திலையுமே புறப்பொருள்னு ஒன்று இருக்கும், உட்பொருள்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வேதத்திலே புறப்பொருள் என்னன்னா, நீ எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன், பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே இருக்கக்கூடியவன், எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானே உனக்கு உபாயம், எம்பெருமான் தான் உனக்கு புருஷார்த்தம், எம்பெருமானுக்கே நீ அனைத்து அடிமைகளையும் செய்து கொண்டு எம்பெருமானையே போக்கியமாக கொண்டு நீ இருக்க வேண்டும். இது மேலான பொருளாம். ஆனால் இதையெல்லாம் கழித்துட்டு உள்ள ஆழமான பொருளை பார்த்தோமாகில் அது ததிய சேஷத்துவ பரியந்தமாக இருக்கும்னு காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்போ வேதத்தின் உட்பொருள் என்ன, ததிய சேஷத்துவம். நீ எம்பெருமானுக்கு அடிமை இல்லை, நீ பாகவதர்களுக்கு அடிமை. உனக்கு எம்பெருமான் உபாயம் இல்லை, ஆச்சாரியன்தான் உபாயம். உனக்கு எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தில் வேலை இல்லை,
ஆச்சாரியனுக்கே எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். இதுதான் வேதத்தின் உட்பொருள் என்று நம்மாழ்வார் தாமும் பயிலும் சுடரொளியிலும் நெடுமார்க்கடிமை என்று இந்த 2 திவ்ய பிரபந்தங்களிலும் காட்டி அருளினார். ஏன் இதை பெருசாக காண்பிக்காமல் சின்னதாக காண்பிக்கிறார்னா, வேதத்தின் உட்பொருள் அல்லவா, ரகசியமான பொருள், அனைவர் கைக்கும் அவ்வளவு எளிமையாக போய்விடாது. ஏன் போகாதுன்னா, சில பேருக்கு பக்திங்கிறதே முளைக்கவில்லை. பக்தி முளைத்து அது பகவத் பக்தியாக பரிணமித்து அதில் முதிர்ந்து அந்த முதிர்ச்சியின் பலமாக வரக்கூடியது பாகவத சேஷத்துவம். இப்போ பகவானே ஒருவருக்கு பிடிக்கலைன்னா பாகவதா எப்படி பிடிப்பான்? இப்போ நமக்கு பிடித்தவர்னு ஒருவர் இருக்கிறார், அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரு மேலேயும் நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அவரையே எனக்கு பிடிக்காதுன்னா அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவா யாரை பிடிக்கும்? அந்த மாதிரி பகவத் சேஷத்துவமே புரியாதவர்கள், பகவானை பற்றியே அறியாதவர்களுக்கு பாகவத சேஷத்துவம்னு ஒன்று புரியவே புரியாது. ஆகையாலே பகவத் சேஷத்துவத்தை நன்கு உபபாதித்து எம்பெருமானுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும்ங்கிறத தெளிவாக எடுத்து கூறி அதற்கு மேலே பாகவத சேஷத்துவத்தை ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இந்த பகவத் சேஷத்துவம் வேண்டாம், அவன் அடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்காய், அந்த அடியவர்களோடே எப்பொழுதும் கூடியிருக்க வேண்டும். அடியவர்கள்தான் நமக்கு உத்தேஷ்யர்கள், அதிலும் விசேஷித்து ஆச்சாரியன், நம்முடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் தான் நமக்கு உபாயம். அந்த ஆச்சாரியன் திருவடிகளிலே நாம் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் தான் நமக்கு புருஷார்த்தம் என்கிற இந்த 2 அர்த்தங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, அபிமத விஷயத்தை கண்டார் போல இருக்க வேண்டும்னு கூறுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்போ நமக்கு அபிமத விஷயம்னு ஒன்று இருக்கும். இப்போ நாம் ரொம்ப விரும்பி எடுத்துக்கொண்ட விஷயம், அப்படி நாம் விரும்பி கை கொண்ட விஷயத்தை பார்த்தால் நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வருமோ, அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போக்கிய பூதர்கள் என்று நெடுமார்க்கடிமையிலே ஆழ்வார் பலகாலும் சொன்னார். இப்போ ஐஸ்வர்ய புருஷார்த்தத்தை காட்டிலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள்னு ஒவ்வொரு புருஷார்த்தமாக கழித்து கடைசியில் மோக்ஷம் மோக்ஷம் பகவத் பிராப்தின்னு சாஸ்திரங்களினாலே ஓதப்பட்ட அந்த பகவானையும் பகவத் பிராப்தியையும் கழித்து இந்த பகவத் பிராப்தி கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு ஒவ்வாதுன்னு இதுவே பரமபுருஷார்த்தம்னு ஆழ்வார் காண்பித்தார். இப்போ எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு தாத்பரிய நிர்ணயம் பண்ணும் பொழுது நாம் சில நியாயங்களை எல்லாம் சஞ்சரித்து பண்ணுகிறோம். இப்போ ஆழ்வார் பற்பல இடங்களில் என்ன சொல்லிட்டு வந்தார்? ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்த மனுஷர்கள் காலில் விழுந்து நாம் பண்ணக்கூடிய விருத்திகளையெல்லாம் விட்டுட்டு சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன்னு பற்பல உபதேசங்களை பண்ணார் ஆழ்வார். தேவதாந்திரங்கள் பக்கல்ல போகாதீங்கோ, ஆதிப்பிரான்னு ஒருவன் நிற்கிறான், அவன் திருவடிகளிலேயே கைங்கரியம் பண்ணுங்கோள்னு பற்பல அம்சங்கள் உபபாதித்தார் எம்பெருமானை நிலைநாட்டுவதற்காக. இப்படி ஆழ்வார் இதெல்லாம் பண்ணது எதற்காக? இப்போ திருவாய்மொழியில் அவ்வளவு உபதேசங்கள், வீடுமின் முத்தவும் தொடங்கி பற்பல உபதேசங்கள் ஆழ்வார் பண்ணிக்கொண்டே வருகிறார். கடைசியில் ஒன்றும் தேவும்ல பண்ணார், இன்னும் பின்னாடி நிறையா பண்ணுகிறார். இப்போ இவ்வளவு இடத்திலும் ஆழ்வார் உபதேசித்து கொண்டு வந்தது என்னன்னா, எம்பெருமான் தான் உயர்ந்தவன், பகவானே பரமபுருஷன், இந்த பரமபுருஷன் திருவடிகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியம்தான் புருஷார்த்தம், அவனிடத்திலே நாம் பக்தி செலுத்த வேண்டும். தேவதாந்திரங்கள் பக்கலிலேயோ உபாயாந்தரங்கள் பக்கலிலேயோ பிரயோஜனாந்திரங்கள் பக்கலிலேயோ நாம் போகக்கூடாது என்று இப்படி தடுத்து பகவத் விஷயத்திலே நம்மை நிலைநிறுத்தினார் ஆழ்வார். எதற்காக நிறுத்தினார்னா, இவ்வளவு நேரம் சொன்னேனே இந்த பகவான்கிறது இதுவும் புருஷார்த்தம் அண்ணு. அப்போ யார் புருஷார்த்தம்? எது புருஷார்த்தம்னா பாகவதர்கள், ஆச்சாரியன், அவன் திருவடிகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியம்தான் புருஷார்த்தம் என்று கடைசியாக நெடுமார்க்கடிமையிலும் பயிலும் சுடரொளியிலும் சொல்லி முடித்தார். அப்போ திருவாய்மொழிக்கு சாரம் என்னன்னா கனினும் சிறுத்தாம்பு. எப்படி ஆழ்வார் திருவாய்மொழியிலே சாரமாக கூறிய நெடுமார்க்கடிமை பயிலும் சுடரொளி, இந்த 2 திருவாய்மொழிகளின் சாரமாக அனுஷ்டான பிரகாசகமாக அமைந்தது இந்த
கனினுஞ்சிறுத்தாம்பு. எப்படி வேதத்தில் எவ்வளவோ உபாயங்கள் கூறியிருந்தாலும் சரணாகதியை முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியன்னு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறதோ, அதுவும் இல்லாமல் நாயமாத்மா ஸ்ருதி மூலமாகவும் இத்தை வேத புருஷன் அபேட்சித்தான்னு ஆச்சாரியர்கள் சொல்லும்படிக்கு அமைந்த அந்த சரணாகதியை அனுஷ்டானமாக காட்டிய தீர்க்க சரணாகதியான இந்த திருவாய்மொழி எப்படி வேதத்தின் சாரமோ அந்த மாதிரி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் திருவாய்மொழி, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் கனினுஞ்சிறுத்தாம்பு என்று நாம் கூறும்படிக்கு ஆழ்வார் மதுரகவிகளுக்கு உட்பொருளான ததிய சேஷத்துவத்தை அருளி செய்தார். இப்போ மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், உட்பொருள் ஆச்சாரிய அபிமானம்னு பார்த்தோம், ஆச்சாரிய கைங்கரியம்னு பார்த்தோம். இதை ஆழ்வார் என்ன பண்ணினார்னா நிற்கப்பாடினார். வெறும்னா உபதேசிக்கலை, ஆழ்வார் உபதேசித்தார், பாடினார்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ அழகாக சொன்னார்னா நிற்கப்பாடி, நல்ல நிற்கும்படி, நாம் இந்த அனுஷ்டானத்திலே நிலை நிற்கும்படி ஆழ்வார் பாடினார். நம் மனதிலே நிற்கும்படி ஆழ்வார் பாடினார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். என்னுடைய நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா கல் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு உருண்டையாக ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் ஜலம் தேக்கணும்னா தேக்க முடியாது. அப்போ அந்த கல்லை என்ன பண்ணணும், நன்னா ஒரு கல் தொட்டியாக அந்த கல்லை கல்ல வேண்டும். அந்த கல்லில் நன்னா ஓட்டை பண்ணி அதை ஒரு தொட்டியாக நாம் ஆக்கினால் அதில் ஜலம் அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி கல் போல இருந்த மனசை அழகாக ஒரு கல் தொட்டியாக ஆக்கி அதில் ஜலத்தை நிறுத்துவாரை போலே ஆழ்வார் கல் போல இருந்த இந்த மனசிலே இந்த வேதத்தின் உட்பொருளை நிலையாக நிறுத்தினார். நான் இந்த வேதத்தின் உட்பொருள் என்னவோ அதை அனுஷ்டானமாக செய்யும்படிக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆழ்வார் திருவாய்மொழியை கேட்டு பகவத் கைங்கரியத்திற்கு போகாமல் ஆழ்வார் திருவடிகளிலேயே கைங்கரியம் பண்ணும்படிக்கு என்னை ஆழ்வார் உபதேசித்தருளினார்னு மதுரகவிகள் சாதிக்கிறார். இப்போ மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். இப்போ கல்லை உருக்கி கல்லை உடைத்து அதில் நீரை நிறுத்துவாரை போலே ஒரு இடமே இல்லை என் மனசில். ஒரு அர்த்தம் நிற்கணும்னா அதில் ஒரு இடம் வேண்டாமா, கல்லில் ஜலம் நிற்கணும்னா அதில் ஒரு குழி வேண்டாமா, அந்த மாதிரி குழிவே இல்லாமல் இருந்த என்னுடைய நெஞ்சிலேயே ஒரு குழியை ஏற்படுத்தி நன்கு இந்த அர்த்தத்தை நிலைநிறுத்தினார் ஆழ்வார். இதுதான் ஆழ்வார் பண்ணின உபகாரம். ஆழ்வார் பண்ணின உபகாரம் என்னன்னா வேதத்தின் உட்பொருளை என் மனதிலே நிறுத்தினார் என்று அருளி செய்கிறார் மதுரகவிகள். இந்த உபகாரத்திற்கு தோத்து ஆழ்வார் செய்த உபகாரம் எப்படி, நான் அதற்கு எப்படி ஆழ்வார் பக்கலிலே இருந்தேன்னா தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்குன்னு அருளி செய்கிறார். சடகோபன் ஆழ்வார் அவர் எப்படிப்பட்டவர்னா தக்க சீர் சடகோபன். ஆச்சாரியனை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும்னு தான் சொல்லணும். உலகத்திலே ஒருவரை புகழ்ந்தால் அது ரொம்ப ஏற்றி சொல்கிறானே, என்னென்னவோ இல்லாதது பொல்லாதது சொல்லி புகழறானேன்னு சொல்லறபடி இருக்கலாம். ஆனால் ஆச்சாரியன் விஷயத்திலேயோ ஆழ்வார் விஷயத்திலேயோ ஒரு புகழ்ச்சின்னா அது தகும், தக்க சீர். ஆழ்வார் தக்க சீர் சடகோபனாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறார். இப்போ இந்த தக்க சீர்ங்கிறதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் செய்கிறார்கள். எம்பெருமான் சர்வேஸ்வரன் கவிகள்னு சொன்னால் அது ஆழ்வாருக்கு தகும். எம்பெருமானை ஒருவர் கவி பாட வேண்டும். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி. தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை ஒருவர் கவி பாட வேண்டுமாகில் அவரும் எப்படி இருக்க வேண்டும்னா தக்க சீர் சடகோபன் என் நம்பியாக இருக்க வேண்டும். இப்போ அந்த நம்பியை காட்டிலும் இந்த நம்பிக்கு உயர்த்தி அதிகமாக. எப்படி, அந்த தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி மதுரகவி ஆழ்வாரை கவரலை. இப்போ மதுரகவி ஆழ்வாரை விட்டுட்டு ஆழ்வாரோட நின்றுட்டார் அந்த தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி. ஆனால் இந்த தக்க சீர் சடகோப நம்பி என்ன பண்ணாருன்னா மதுரகவி ஆழ்வார் வரைக்கும் அவர் மனதிலும் இந்த உட்பொருளை நிலைநிறுத்தினார் தக்க சீர் சடகோபன். ஆகையாலே தக்க சீர் சடகோபன் என் நம்பி தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர்னு மதுரகவிகள் அருளி செய்கிறார். இப்படி சர்வேஸ்வரன் கவிகள் ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ்
வன்குருகூர் சடகோபன். ஆழ்வார் எம்பெருமானுக்கு கவிகள் சர்வேஸ்வரன் கவிகள் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையேன்னு திருநாவீருடைய ஆழ்வார்தான் சர்வேஸ்வரன் கவிகள் என்றால் ஒக்கும்படி இருக்க சீரை உடையவர். தக்கசீர் சடகோபன் என்னம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்னே. இப்படி இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு என்னுடைய அபினிவேஷம் ஆழ்புக்க காதல். இப்போ ஆழ்ன அடிமைன்னு அர்த்தம், ஆழ்புகுதல் ஆட்புகுதல்னு என்ன அர்த்தம்? அடிமை செய்தல். இப்போ அடிமை செய்ய வேண்டும் என்கிற இந்த ஆசை ஆழ்வார் திருவடிகளிலே நான் எப்பொழுதும் கைங்கரியங்களை செய்து கொண்டு வாழ வேண்டும்ங்கிற இந்த ஆசை இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறதுன்னா அடிமையை பயனாக உடையதாக இருக்கிறது. எம்பெருமான் திருவடிகளில் கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதேன்னு பிரார்த்தித்தார். எப்போ? 2ஆம் பத்தில் பிரார்த்தித்தார். ஆழ்வார் எப்போ போய் கைங்கரியம் செய்தாருன்னு முனியே நான்முகனை முடித்து 10 பத்துக்கள் கழித்து அப்போ அவருக்கு மயர்வர மதிலம் அருளப் பெத்தும் பொழுது பிரார்த்தித்தார். அப்புறம் எங்கேயோ ஒரு தேசத்திற்கு போய் பரமவதம்னு ஒரு இடம், அங்கே போய் எம்பெருமான் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கால விளம்பம் உண்டு. அப்போ பகவானிடத்திலே நாம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கும் பொழுது ஒரு கால விளம்பம் நமக்காக இருக்கிறது. ஆனால் ஆச்சாரியனிடத்திலே ஆழ்வாரிடத்திலே நான் கைங்கரியத்தை பிரார்த்தித்தேன். ஆழ்புக்க காதல் இருந்தது. மதுரகவிகளுக்கு ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய காதல் எப்படிப்பட்டதுன்னா ஆழ்வாருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்ங்கிற காதல், ஆட்புக வேண்டும் அடிமையாக இருக்க வேண்டும்ங்கிற காதல். இந்த காதல் எப்படி இருந்ததுன்னா அடிமையை பயனாக உடையது. இந்த சமயத்திலே இந்த சரீரத்தோடையே இப்போ மதுரகவிகள் எந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாரோ அந்த சமயத்திலேயே மதுரகவிகளுக்கு கிடைத்தது. ஆழ்வாருக்கு ஆழ்வார் விபவாவதாரத்தில் இருந்த பொழுதே மதுரகவிகள் ஆழ்வாருக்கு கைங்கரியம் செய்யலாம்படிக்கு இதற்காக தனியாக இறந்து சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு போய் வேற ஒரு திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டு அலங்காரம் பண்ணி கொண்டு கைங்கரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இங்கே இருக்கார் ஆழ்வார், இங்கே இருக்கார் மதுரகவிகள், அப்படியே கைங்கரியம் பண்ணலாம்படிக்கு அழகாக அமைந்ததுன்னு கொண்டாடுகிறார். அப்போ கிருத்தஜ்ஞத்தை ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை 2 அடிகளாலே சொல்லி மதுரகவிகள் தாம் ஆச்சாரியனிடத்திலே தன்னுடைய ஆச்சாரியனான ஆழ்வாரிடத்திலே வைத்த அந்த கிருத்தஜ்ஞதையை பின் 2 அடிகளாலே சொல்கிறார். இப்போ தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு, நம்பின்னா பூர்ணன்னு அர்த்தம், நம்பின்னா பூர்ணன்னு அர்த்தம். இப்படி சர்வப்பிரகார பூர்ணரான ஆழ்வார், இந்த ஆழ்வார் திருவடிகளிலே அடிமை செய்ய வேண்டும்ங்கிற காதல் எனக்கு இருந்தது. அந்த காதல் இந்த இடத்திலேயே எனக்கு பலித்தது, பிரயோஜனத்தை கொடுத்தது. இப்போ அந்த ஆசை எப்பொழுது நிறைவடையும்னா ஒரு ஆசை இருக்குது, எனக்கு நன்னா சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குன்னு அந்த ஆசை எப்போ நிறைவேறும்? நன்னா சாப்பிட்டா நிறைவேறும். அந்த மாதிரி மதுரகவிகளுக்கு இருந்த ஆறாத காதல் என்னன்னா ஆழ்வார் திறத்திலே கைங்கரியங்கள் செய்ய வேண்டும்னு. அது எப்பொழுது நிறைவடைந்ததுன்னா அப்பொழுதே அந்த சமயத்திலேயே ஒரு ஆசைப்பட்ட அடுத்த நொடி ஆழ்வார் அங்கே இருக்கார். ஆழ்வார் திருவடிகளில் மதுரகவிகள் கைங்கரியம் பண்ணி எவ்வளவோ பல கைங்கரியங்களை செய்து கொண்டார்னு நாமும் பார்த்தோம். அப்படி மதுரகவிகளுக்கு பிரயோஜனத்தை உடனேயே கொடுத்தது. இப்போ ஆச்சாரியன் விஷயத்தில் நாம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பரமபதத்துக்கு போய் பண்ணணும்னு இல்லையே, இங்கேயே ஆச்சாரியன் எழுந்தருளி இருக்கிறார். அப்போ அந்த ஆச்சாரியன் திருவடிகளிலே நாம் அந்த சமயத்திலே கைங்கரியமும் பண்ண முடியும் என்கிற ஒரு லாகவமும் ஆச்சாரிய விஷயத்திலே இருக்கிறது என்பதனை மதுரகவிகள் இந்த பாசுரத்தினாலே காண்பித்தருளினார் நமக்கு. அப்போ மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான கண்ணினுஞ்சிறுத்தாம்பு மூலமாக ஆச்சாரிய கைங்கரியத்தின் ஏற்றத்தை மதுரகவிகள் இந்த பாசுரத்திலே காட்டி கொடுத்து அந்த ஆச்சாரியனிடத்திலே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் அது வெளிப்பட்ட சமயத்திலேயே பலனை நமக்கு கொடுக்கும், ஆச்சாரிய கைங்கரியமானது உடனேயே கிடைக்கும் என்பதனையும் காட்டி கொடுத்தார். இதிலே ஏதாவது தவறு இருப்பின் அதை க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.